மறுநாள் காலை 10 மணி இருக்கும். மேகன் கணேஷ் வீட்டிற்கு வந்திருந்தான். மேகன் பேசத் தொடங்கினான். "நவ் யூ ஆல்ரைட்?" என மேகன் கேட்க, அதற்கு கணேஷும் ஐம் ஆல்ரைட்டா என பதில் சொன்னான். "சரி சொல்லுடா, ஏன்டா நான் நேற்று கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லலை? அது மட்டுமா, நேற்று கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா அவ்வளோதான்டா. நான் குண்டோட கைலாசம் போயிருப்போம். நீ நம்ம அம்மா அப்பா இல்லை என்ன மற்றவங்க பற்றியெல்லாம் யோசிச்சியாடா? யோசிச்சிருந்தா நீ நேற்று வண்டியை கவனமாக ஓட்டியிருப்படா. போடா" என மேகன் கணேஷை திட்டினான். "டே நண்பா, முன்னாடி லாரி வர்றது கூட தெரியாமல் நீ என்ன ஆக்சிலேட்டரை முறுக்கிக்கினே 100 கிலோமீட்டர் வேகத்தில் நேராக வண்டியை ஓட்டிக்கினே போயிட்டுருக்க. அதுவும் முன்னாடி வண்டி வர்றது கூட தெரியாமல் நான் உன்னை கூப்பிட்றது கூட காதில் விழாமல். நல்ல வேலை, டக்குன்னு எந்த சாமி நம்மளை காப்பாற்றிச்சோ. உனக்கும் எனக்கும் எந்தவித பெரிய அடியும் ஒன்றும் படலை. உனக்கு சட்டுன்னு அப்போது திடீர்னு சுயநினைவு வரவே நம்ம உயிர் பழித்தோம். இல்லைனா என்ன நடந்திருக்கும்னு என்னால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியலடா" என மேகன் புலம்பினான். இதையெல்லாம் கேட்ட பிறகு கணேஷ் மேகனிடம், "சாரிடான் நண்பா, என்னை மன்னிச்சிடுறா. இனிமேல் நான் வண்டியை கவனமாக ஓட்டுறேன்டா" என கணேஷ் சொல்ல, அதற்கு "சரி விடுடா, ஏதோ நம்ம கெட்ட நேரம். சரிடா, இப்போவாச்சும் சொல்லுடா, அந்த நிமிஷம் உனக்கு என்னடா ஆச்சு?" என மேகன் கேட்க, கணேஷ் பேசத் தொடங்கினான். "நான் யாழினிக்கிட்ட என்னுடைய லவ்வை சொல்கிறதுக்கு முன்னாடியே ராகுல் யாழினிக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டான்டா" என கணேஷ் சோகமாக சொல்ல, "என்னடா சொல்கிற? ராகுலா? அது யார்?" என மேகன் கேட்க, "அவன் என்னுடைய கிளாஸ்மேட்டா" என கணேஷ் பதில் சொன்னான். அவனை பற்றி சொல்லணும்னா, பசங்கக்கிட்ட அவன் அதிகமாக பேசி நான் பார்த்ததில்ல. பட் ராகுல் பொண்ணுங்கிட்ட அதிகமாக பேசுவான். பட் அவன் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவன்டா. இவ்வளோதான் எனக்கு அவனை பற்றி தெரியும்டா நண்பா" என கணேஷ் தன் பேச்சை தொடர்ந்தான். "இந்த விஷயம் எனக்கு எப்படி தெரியும்னா, ஒரு நாள் நான் யாழினிக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணேன்டா. அதுக்கு அவள் எனக்கு நோ சொல்லிட்டா. அதற்காக நான் என்ன காரணம்னு அவகிட்ட கேட்டேன். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது, ராகுல் எனக்கு முன்னாடியே வந்து தான் லவ்வாக சொன்னதும் அதுக்கு யாழினி எஸ் சொன்னதும். ஆமாண்டா, யாழினி ராகுலை தான் நேசிச்சான்." அப்புறம் கணேஷ் மேலும் பேசத் தொடங்கினான். இன்வெஸ்டர் தொடரும்.